ஸ்டோரி தான். இதில் வந்து நம்ம அன்பாக்சிங்லாம் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா ஒரு பொருளுமே வாங்கலை. இந்த இதில் நம்ம ஒரு ஸ்டோரி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல, நீங்கள் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 85 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. இன்னும் 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 100 ரீச் ஆயிரும். ஸோ 100 ரீச்சாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டோரியில் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ரொம்பவே சோம்பேறியாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் லேசி பாய்ம்பாங்க, சோம்பேறியான பையன். தண்ணி எடுக்கிறது கூட சோம்பேறியாக தான் இருப்பான், வேறு யாரையுமே பிடிச்சிருப்பான். ஒரு நாள் அந்த நாட்டோட ராஜாவை அந்த பையன் வந்து பார்க்குறான். அந்த சோம்பேறியான பையன் வந்து அந்த நாட்டோட ராஜாவை பார்க்குறான். சரியா, அந்த ராஜா வந்து அந்த சோம்பேறியாக இருக்குன்னு தெரியும். அதனால அவனுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க, சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்ட்டு. ராஜா சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா, என் கஜானாக்கு வா, கஜானாவில் நிறைய தங்கம்லாம் இருக்கும், எவ்வளோ நாளும் நீ எடுத்துக்கலாம்னாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரை டைம் இருக்குது. காலையில் சூரிய உதயம்லேருந்து சாயங்காலம் மறைகிற வரைக்கும் டைம் இருக்குது, எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம்னாங்க ராஜா. அப்புறம் அந்த சோம்பேறியான பையன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு பார்க்கும்போது சூரியன் ஆல்ரெடி ஊறிச்சிருச்சு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சீக்கிரம் கிளம்புடான்ட்டு. ஆனால் அவன் டைம் இருக்குல்ல, அப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னா இந்த சோம்பேறியான பையன். அவனும் சாப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் அந்த மாதிரி இருந்துச்சா, அதனால் மறுபடியும் தூங்கிடுறான். மணி இப்போ 2 மணி, மதியம் 2 மணி. அப்புறம் எந்திரிச்சிட்டு அவங்க அம்மா போடான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனும் போக கிடையாது, சாப்பிட்டுட்டு மெதுவாக நடக்கிறான் ரொம்ப தூரம். போகிற வழியில் ரொம்ப வெயில் அடிக்குது, வேர்க்குது, வெயில் தாங்க முடியலன்ட்டு மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கான். அப்பா, இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைப்பா, சூரியன் அடிக்கும்போது இந்த மரத்துக்கிட்ட உட்காந்தா செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் போதே அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்த பிறகு அவன் தூங்கிட்டான். அப்படியே தூங்கின பிறகு எழுந்துச்சு பார்க்கும்போது சூரியன் மறைய போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதனால் அவன் எழுந்திரிச்சு ஓடி போகிறான் கஜானாக்கு. ஓடி போகும்போதே அங்கே போய் சேர்ந்துட்டான். ஆனால் அந்த போய் சேர்ந்த போது என்னாச்சு, சூரியன் மறைஞ்சு போச்சு. ஸோ அந்த நாட்டு ராஜா சொல்லிட்டாங்க, சூரியன் மறைஞ்சு போச்சுப்பா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாங்க. அவனும் மெதுவாக வீட்டுக்கு போய் சோகமாக இருக்கான். அப்புறம் தான் நினச்சி பார்க்குறான், நம்ம இவ்வளோ சோம்பேறியாக வந்துடக்கூடாதேன்ட்டு. ஸோ அந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, டோன்ட் பி லேசி, சோம்பேறியாக இருக்காதீர், அவ்வளோதான். இந்த ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸ்டோரி நல்லா இருக்குது. இது மாதிரி வேறு ஸ்டோரி வேணாலும் கேளுங்க, நான் தாராளமாக போடுறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எப்படியும் ஒரு 2 months ஆயிரும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ பாய் ஃப்ரம் லிங்கேஸ்வரி, பாய்.